வெல்கம் பேக் டு ஜர்னி வித் ஜேகே கேமிங். இன்னைக்கு நாம பிளாக் ஃப்ரூட்ஸ் தான் விளையாட போறோம். இந்த பிளாக் ஃப்ரூட்ஸ்ல நான் கிரைண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு வழியா 699 லெவல் வந்துட்டேன். இந்த 699 லெவல் வரதுக்கு நான் பட்டேன் பாருங்க ஒரு பாடு. எம்மா 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 அடியே அடி 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 அடிக்கு அடிச்சுக்கினே இருக்க இவனுங்களை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று கட்டுறேன், அதை நீங்கள் பாருங்களேன். நம்மக்கிட்ட போன வாட்டி இருந்ததுலே ரொம்ப ஹை குவாலிட்டியான ஃப்ரூட்டு வந்து இது குவேக் ஃப்ரூட்டு தான். ஆனால் இப்போ வந்து குவேக்கை விட ஒன்று அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் பாருங்களேன், பயந்துருவீங்க. இங்கே பாருங்க, நம்மக்கிட்ட எட்டி ஃப்ரூட் இருக்குங்க. இந்த எட்டி ஃப்ரூட் எப்படி கிடச்சதுன்னா, நான் வந்து ஒரு வாட்டி ஃப்ரூட் ஜங்கிளில் ரோல் பண்ணும் போது அவன் என்னன்னே தெரில என் கிட்ட இறக்கப்பட்டு டாப்பா சரி வச்சுக்கோ அப்படின்னு எட்டியை கொடுத்துட்டாங்க. வா எவ்வளோ சூப்பரான ஒரு எட்டி பாருங்க. ஓ ஐஸோட 3rd லெவல் தான் எட்டி. ஓகே, இப்போ வந்து அதை ஸ்டோர் பண்ணிப்போம், ஏன்னா ரொம்ப ஆபத்து. எவனாச்சும் கண்ணு வச்சானு வைங்களேன், பட்டாக்குன்னு செத்து போயிடுவேன், அப்புறம் அதுவும் போயிடும். சரி, ஓகே. இப்போ நம்மளோட லெவல் 699. நம்ம இன்னும் ஒரு 6 லெவல் ஏற்றணும்னா நம்ம வந்து செகண்ட் சி போயிடலாம். 705 லெவல் ஏற்றணும் நம்ம. ஸோ அதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு உங்களுக்கு தெரியும். உங்களை வச்சு சாத்த போகிறேன். எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்கடா, அடித்து பழக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இவனுங்க கிட்ட கேலே பைரட் அப்படிங்கிறது கூட. ஐயோ சாவடிக்க போகிறேன். சரி, ஓகே. ஓகே கைஸ், இங்க பாருங்க, நம்ம கிட்ட புதுசா ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்கு. என்னதுன்னா எலக்ட்ரிக்கல் ஃபைட்டிங் ஸ்டைல். இங்க பாருங்களேன், கையில புஷ்வானத்தை பச்சை வச்ச மாதிரி என்னமோ ஒன்று வருது. வாங்க வாங்க, யாரு கிட்ட? நான் யார் தெரியுமா? யாரு? அசிங்கப்படுத்துறானே. சப்போர்ட் பண்ணுங்க. கீழே படுத்து என்னடா பண்ற? வாங்க, என்னடா பண்ண? என்ன மேஜிக்லாம் காட்டுற? அவ்வளோ பெரிய ஆளாடா நீ? மேஜிக்லாம் காட்டுறாருங்க தலைவர். எங்கடா போனாம? ஏய் அங்க ஒரு அடி. இப்போ பாருங்க, இவனுங்க 4 பேத்தையும் ஒன்னா அடிக்க போறோம். ஏய் வா, 1 2 3 வா வா வா, எல்லாம் என் முன்னாடியே வா. டே எல்லாம் லைனா வாங்க, எல்லாம் லைனா என் பின்னாடி வாங்க. யாரையும் இடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாம் வாங்க. லைனா வாங்க வாங்க வாங்க, லைனா வாங்க. தம்பி, டே 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 என்னடா பண்ற தம்பி? இங்க வாப்பா, வா வா வா. இப்போ வந்து போடு, இவங்க அப்படியே சாத்துறான். அடேங்கப்பா, என்னமா நம்பிக்கிறீங்க? அடேங்கப்பா சவுடா. டேய் நீ ஏன் ஆனவன கீழே படுத்துட்டு டான்ஸ் அடிக்க? பசுக்கா அட்டாக் வச்சுக்கோ. அட்டாக் அப்படியே 4 பேரும் அட் அ டைம்ல சாகும்போது லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஹைட் அண்ட் சீக் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. செம்ம காமெடியான வீடியோ. ஹைட் அண்ட் சீக்னாலே அப்படிதான் இருக்கும். அதுவும் பிளாக் ஃப்ரூட்ஸில் நம்ம ஹைட் அண்ட் சீக் வீடியோ போட்டிருந்தோம். அதுதான் மெயின். பறக்கிறானுங்களே. சூரியன் வருது வெள்ள. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம 700 லெவல் போகிறோங்க. அப்பாடா, ஒரு வழியா கஷ்டப்பட்டு இந்த கேம் நான் 5 மாசமா ஆடுறேங்க. 5 மாசமா ஆடி இப்போதான் 700 லெவலு எடுக்கிறேன். ஓகே, ஃபைனலி ஒரே ஒரு அடி. அச்சுக்குவாடா, அச்சுக்குவாடா, அச்சுக்குவாடா.
ஓகே ஓகே கைஸ் 700 லெவல். இங்க பாருங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ரீச்சிங் 700 லெவல், ரெடி டு கோ டு த நெக்ஸ்ட் வேர்ல்ட், டாக் டு த டிடெக்டிவ் அட் த பிரிசன். ஓகே 700 லெவல் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் வந்து இன்னொருத்தங்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நான் அப்படிலாம் போய் பேசிட மாட்டேன். இருங்க, நம்ம இன்னொரு லெவல் ஏற்றணும். அதுக்கு நான் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருங்க வரேன். ஓகே கைஸ், எப்படியே கஷ்டப்பட்டு ஸ்கைலாண்ட்ஸ் வந்துட்டேன். இது எனக்கு வந்து ஒன்று இருங்க, இது வந்து ஒரு கோடு பார்த்துங்க. இருங்க, அந்த கோடு போட்டு பார்ப்போம். C8555558UJ3M இப்படி தான் போட்டாங்க. இன்னும் 5 hours ஆகுமா? 5 hours ஆகும். சரி, நம்ம 5 hours கழிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க, இப்போ நான் தண்டர் கார்டு கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், எப்படியோ வந்து தண்டர் கார்டு கிட்ட வந்தாச்சு. நான் அச்சு புழகிறது தான் வேலை. ஐயோ, என்கிட்ட ரீஃபைண்ட் ஸ்லிங் ஷாட் வரல. அது இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இருந்தால் கொஞ்சம் பவராக இருக்கும். இந்த வாங்க. இந்த போடு இந்த பவர் இருக்கிற வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ். ஜோ இன்ஸ்டிங்க்ட் வெர்ஷன் 2 வேற எடுக்கலான்னு பார்த்தா இவன் வேற விட மாட்டேங்கிறான். இந்த கண்ணு பவர் தாங்க இதில் வந்து வெர்ஷன் 2ன்னு ஒன்று இருக்கும். பயங்கரமா இருக்குமா அப்படின்னு நான் சொல்றாங்க. என்ன ஓடு 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 ஓடு. அப்பா ஓகே போடு. ஸ்டாம்ப் அட்டாக் வாங்கிக்கோ. எலக்ட்ரிக்கல் டேக்கிள் அட்டாக் வாங்கிக்கோ. அம்மா ஜஸ்ட் மிஸ். வாங்கு வாங்கு வாங்கு. போடு போடு போடு. டமால். எப்பா டுபி. கடால் கடால் கடால். பட்டால் டுபி. டமால் டமால் வாங்கிக்கோ. ஐயோ செத்துருவோம் போலையே. ஓடி ஓடி ஓடி. ஐயோ நீ கண்ணு நினைக்கிறோம். தண்ட கண்ணு. ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப்புங்க. ஏய் என்ன சும்மா சும்மா வர்றாங்க. வாங்க ஓடி போய் இறக்குவான்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லவனாடா. வாங்கு. ஏய் ஐயோ, நான் உசுரோட இருக்கணும், இல்லைன்னா அவன் உசுரோட இருக்கணும். ஒரு ஓடு லாங் டிஸ்டன்ஸ். ஐயோ எனர்ஜி வேற இல்லை. போல குத்துடுறா. ஐயோ ஐயோ சொன்ன மாதிரி ஒன்று நான் உசுரோட. டேய் உனக்கு ஒருத்தவங்க இருங்கடா. டேய் கொஞ்ச மாதத்து லெவல் கெயின் பண்ணிக்கிறேன். சபா ஓடு ஓடு ஓடு. அவன் வேற ரீசெட் ஆயிடுறதுக்குள்ள போயிடணும். இங்க 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 போடுறா. அண்டே பார்த்தோம் போடு. ஒரு வழியாக நம்ம வந்து 701 லெவல் வந்துட்டோம். சாரி 701 லெவல் வந்துட்டோம். ஆனால் இது எனக்கு போதாது. இருங்க, நான் இன்னொரு கொஸ்ட் மட்டும் பண்ணிட்டு வரேன். இருங்க வரேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக கிரைண்ட் பண்ணி 702 லெவல் வந்துட்டோம். இப்போ நம்ம பிரிசனுக்கு போகலாம் வாங்க. பிரிசனில் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து நீ இப்போ வந்து ரெடி ஆகல தம்பி, அப்புறமா வாட தம்பி அப்படின்னு சொல்லுவான். அவங்ககிட்ட தான் போய் பேசணும். அவன் சைட் தான் பிரிசன் எங்கே இருக்கும். எனக்கு வர கண்ணு தெரிய மாட்டேங்குது. எங்கே என்ன இருக்குன்னு. பிரிசன் அவடா போன பிரிசனே. ஐயோ கடவுளே கடவுளே, பிரிசன் எங்க பிரிசன் மட்டும் காமிச்ச வாங்க மாட்டோம் போறேன். 5 செகண்ட்ல நான் டெலிபோர்ட் ஆகணும். நான் படம் வந்துட்டேன். இந்த சைடு எங்க இருக்குன்னே தெரியலையே. இருங்க, ட்ராக்குல ஏதாச்சும் இருக்கா? ஃபவுண்டைன் சிட்டி தான் இருக்கு.
இது கரெக்டா இருக்கும். இது போ. ஓகே, இப்போ வந்து எங்க இருக்கு பாருங்க. இந்த பிரச்சனை ஒன்று எங்களாண்டா போகுது. டேரக்டா போ. ஸ்லோவா போற மாதிரி. லைட்டு ஃப்ரூட்டு தான் இருக்குதுல, பெஸ்ட் ஃப்ரூட் செய்யும் ஒன்று. அது எங்களுக்கே தெரியும் தம்பி. என்ன கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. சாரி. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எங்க போகணும்னா அடிக்க போகணும். அடிக்கதான் போகணும். அதுக்கு முன்னாடி இருங்க, கொஞ்சம் செஸ்ட் பொறுக்கிப்போம். காசு தேவையில்ல. ஸ்பின் பண்ண ஃப்ரூட் வேற நம்ம செகண்ட் சீல போயிட்டு ஸ்பின் பண்ண போறோம். அதுக்கு வந்து நமக்கு வந்து தேவை. இருங்க வரேன். ஓகே, இப்போ வந்து இங்க ஒருத்தர் இருப்பான். இருங்க, வெளில இருப்பான். இது இருக்கான் பாருங்க, மிலிட்டரி டிடெக்டிவ். வந்து டாக்குன்னு கொடுப்போம். We need help tracking him down before he takes over the world. My latest intel says he is hiding out with the Ice Admiral at the frozen village. Take this key and track him down. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டாப்லாமிங் உள்ள இருப்பான்ல, அதாவது ஸ்வான் இங்கே இருக்கான். அவன் வந்து தப்பிச்சு போயிட்டானா. இப்போ வந்து அதான் வந்து தப்பிச்சு போயிட்டானோ. தப்பிச்சு போனவன் வந்து எங்கே இருக்கானா, ஐஸ் அட்மிரலோட இதில் ஃப்ரோசன் வில்லேஜில் இருக்கு. ஐஸ் அட்மிரல்னா குசானோட டாப்லாமிங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கானா இந்த பிரிசன்லேருந்து தப்பிச்சு. எங்கன்னா ஃப்ரோசன் வில்லேஜில். இதோ தெரியுது பாருங்க. அப்பா, ஐயோ, ஹோம் பாயிண்ட் செட் பண்ண எங்கே இருக்கும். ஹோம் பாயிண்ட் செட் பண்ணுவோம். கரெக்டாக நோட் பண்ணிங்க. இப்படி இருக்கு. ஓகே, கஷ்டப்பட்டு செகண்ட் சி போகும்போது நடிச்ச ஜாலியா இருக்கேன் அப்படின்னு இருக்குங்க. அப்புறம் தேர்ட் சி போனோம். மேக்ஸிமம் நடத்தணும். இந்த பாருங்க, கீன்னு ஒன்று கொடுத்துருக்கான். அத்தியாத்தா தண்ணி கீயை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரோசன் வில்லேஜில் பார்த்துருப்பீங்க, ஒரு டோர் இருக்கும். ஆனால் அது வந்து ஓப்பன் பண்ணவோ இல்லை உடைக்கவும் முடியாது. என்ன பண்ணாலும் திறக்க முடியாது. அதுக்கு தான் இந்த கீயை கொடுத்துருக்கோம். இப்போ நான் அங்கே தான் போகிறேன். அக்கடா, எங்கடா? ஐயோ, அப்பாடா, பயன்ட்டேன். நான் கூட பயன்ட்டேன். இந்த மாதிரி ஹெலிகாப்டர் அட்டாக்கை மாற்றி மாற்றி போனா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து என்ன நினச்சேன்னா, செகண்ட் சி போனதுக்கப்புறம் இது சூஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். இந்த ஃப்ரூட் என்ன ஃப்ரூட், அது புத்தா ஃப்ரூட் சூஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மக்கிட்ட புத்தா ஃப்ரூட் இல்லை. அதனால் என்ன பண்ணேன், எட்டி ஃப்ரூட் இல்லை. நான் வந்து மேக்மா ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இருங்க. மேக்மா ஃப்ரூட்டு நம்மக்கிட்ட இருக்கா. அந்த மேக்மா ஃப்ரூட்டை வந்து அவேக்கனிங் பண்ணால் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மேக்மாவை அவேக்கனிங் பண்ணி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆமாம், குவாலிட்டி. வந்து கீ வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். இருக்கான் பாருங்க, குசன். இவன் தான். ஓகே, இப்போ வாங்க. அப்போனே விநாயகா செகண்ட் சி போகிறதுக்கு. ப்ரோ யார் ப்ரோ நீங்கள்? டிவி பிளான் அப்போ போட்டு தள்ளுறா இவனை. ஏய், ஓடாத பவுண்டி எனக்கு வேணும். சவுடா. ஓகே, இந்த மாதிரி அடிக்கூடாதுடா. ஆனாலும் நான் அடிக்கணுமே. வராம பாருங்க. இவன் வந்து ஐஸ் அடிக்கிறனால ஐஸ் ஃப்ரூட்டோட பவர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க. அம்மா, மெட்டல் மாதிரி எடுத்துட்டானே. ஒழுங்கா ஓடி போயிடுவேன். நானும் செம்ம காண்டில் இருக்கேன். கில்ல வந்து கொண்டுருவேன். ஏய் வாங்க. ஓ, இது வர என்ன என்ன அம்மாலாக ஆகுது. ஏய், ஐயோ, என்ன காப்பாற்றுங்க.
ஏய் நவுரா யோ போர்டே பாத்து வேண்டாம் அவனாடி குசானே அவனாடி இப்ப போறான் பாருங்க இப்ப பாருங்க வீராதி வீரா சூராதி பூரம் போய் அடி தேரண்டா போய் அடா ஐயோ ஐசா பாரக் சபா சீக்கிரம் அவன் முடிச்சிருவான் நாடா பாக்குற லூசு மாதிரி அட்ரா அவனை சீக்கிரம்லாம் முடிக்க மாட்டான் அவனே பாட்டு பையன் என் கிடையாது அவனே பாட்டு என் கிடையாது அவனே ஐஸ் போன் என்னடா பண்ணாடே இப்படிலாம் வரமா என்னடா இப்படிலாம் சீட்டிங் பண்றீங்க சீட்டிங் பண்ணலாம் ஆனா இந்த அளவுக்கு சீட்டிங் நீ வாங்கிக்கோ அப்பனாட்ரா அவனை அடிக்க மாட்டேங்கிறான் மண்டல ஒரு வேலை ஹேக்கரா இருக்கணும் திருட்டுன மண்டையில இருக்கு இதை போட்டா கண்டு தெரிய மாட்டேங்குது ஆனா அடி உள்ள மாட்டேங்குது போட்டா டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அட்வான்டேஜ் இருக்கு போட்டா கண்டு தெரிய மாட்டேங்குது சவுடா இந்த எவ்வளவு நேரம் தைரியம்டா ஐயோ அங்க ஒருத்தன் இருக்காண்டா சும்மா வெட்டியாவே இருக்காண்டா வெட்டியா இருக்கு அவனவே ஏன்டா ஒரு அப்பாவிய போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து போராட்டம் பண்ணுவேன் செய்யப்பட்டது அப்படின்னு போராட்டம் போறேன் இங்க பாருங்க குல்ஃபி ஐஸ் போடுறான் அடுத்து குச்சை அவனை என் கில்ல மட்டும் திருடுன கொலை பண்ணிடுவேன் ராஸ்கல் குசான் என்னை மன்னிச்சிடுங்க நான் இதை செய்யக்கூடாதுதான் ஆனா செஞ்சாதான் நான் செகண்ட் தொலைடா பண்ணி அவனுமே இல்ல அங்க அவனை போய் அடிச்சுட்டு எதுக்கு இருக்கானே தெரியல அடியும் மாட்டேங்கிறான் அடி வாங்கவும் மாட்டேங்கிறான் கடைசியா ஒரே ஒரு அட்டாக் போடு இன்னும் ஒரே அட்டாக் அப்பாடா well I lost it happens I want சொல்றேன் ஐஸ் அட்மிரல் சொல்றேன் it happens to be to the best of us I am assuming you were sent here because of your little encounter with Swan, right? Oh, Swan. I cannot say that this is the correct way. Justice changes based on your perspective, but you have to believe me when I tell you did not break out Swan. On the contrary, I was trying to stop him. அதாவது ஸ்வான் வந்து இவனோட ஒளிஞ்சிட்டு இல்லையா டாக் டு மிலிட்டரி டிடெக்டிவ் அகைன் அப்படிங்கிறான் அதாவது ஸ்வான் வந்து இவனோட ஒளிஞ்சிட்டு இல்லையா ஸ்வான் வந்து இவன் வந்து ஐஸ் அட்மிரல் வந்து நல்லவன் தாங்க ஸ்வானை வந்து சண்டை போட்டு அவனை திரும்பி பிரிசன் கம்பா பார்த்துருக்கான் ஆனா வந்து இவன் வந்து நான் சொல்ற மாதிரி தான் பண்ணணும் இல்லைன்னா அவனை கொன்றுவேன்ட்டு மிரட்டி அப்படி வச்சிருக்கான் ஓகே இப்போ வந்து மிடில் டவுன்ல போயிட்டு இவங்க கேப்டனை பார்க்கணுமா அவங்க வந்து செகண்ட் சி போக அனுப்புவாங்களாம் ஜலி அப்பாடா ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிச்சுடா காமாக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் பைரட் ஸ்டார்டர் கண்டுபிடிச்சு சரி ஓகே இப்போ வாங்க எப்படி செகண்ட் சி தான் போறோம் கடைசி அவனுங்களை ஒரே ஒரு வாட்டி மட்டும் அடிச்சு போட்டுக்கலாம் அதான்
எங்க கஷ்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமாங்க? சொக்காவெல்லாம் கழட்டி போட்டு இருந்தேங்க. இந்த பாருங்க நார்மலாக இப்படி ஒரு தண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு இவங்ககிட்ட கொஸ்ட் கொடுத்து இவனுங்களை மண்டையிலேயே 4 சாத்துனாங்க. எனக்கு அழுக வருதுங்க. இப்பயே யூடியூபருங்க இருக்கு. 1 2 3 4 சரி தம்பி இருந்தால் லாஸ்ட் இப்போ ஓகேங்க. கொஸ்ட் முடிஞ்சிச்சுங்க. அப்படியே நமக்கு எக்ஸ்பியை வாரி கொடுக்குறாங்க பாருங்க. கொடுக்குறதே 40 எக்ஸ்பி. அதில் வர பீட்டிக்கு வேண்டியது ஏன்னா ஷார்க்கு சி சாவ் இப்போ 5 நிமிஷமா 5 நிமிஷம் காணிடுவோம் போலே. என்ன பண்ணலாம்? சரி இருங்க கைஸ், ஃபைனலாக சாவை மட்டும் ஒரு வாட்டி அடிச்சிருக்கோம். இங்கே பாருங்க கைஸ், நமக்கு வந்து ஹை பவுண்டி போட்டிருக்காங்க. நம்மளை பிடிச்சி கொடுத்தா 15,000 ரூபாய் கொடுப்பாங்கண்ணா. டெட் ஆர் அலைவ்னு கேட்டிருக்காங்க. அலைவ் வந்து பிடிச்சிட்டாங்க. இங்க பாருங்க கைஸ், மொத்த சிட்டியும் நமக்கு வந்து தெரியுது. ஐயோ ஓகே கைஸ், அப்படியே வந்து ஸ்பான் ஆக போறோம். எனக்கு வந்து பெருமையா இருக்கு. ஓகே அதுவும் 15 மினிட்ஸ்க்குள்ள இவனை கொல்லணுமா? ஒரு சேலஞ்சு. என்னப்பா இப்படி உட்காந்துருக்காளுதா? என்ன சேலஞ்சுனா இதோ எங்க வச்சிருக்கேன் பாருங்க கத்தி. இந்த கத்தியை வச்சு மட்டும்தான் இவனை போடணும். ஏன்னா இவனோட கத்தி தான் வச்சிருக்கோம். ஆமா, இவனோட கத்தி தான் நம்ம வந்து கையில் வச்சிருக்கோம். கையில் வச்சு நான் போட்டு நாசத்துக்கு போனேன். ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து சாவை கொண்டுட்டோம். இப்போ வந்து இங்க வந்து ஒரு கேப்டன்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்களே. நம்ம எத்தனை நிமிஷம் வெயிட் பண்ணுவோன்னு உங்களுக்கு காமிப்போம். எத்தனை நிமிஷம் வெயிட் இல்ல பின்னாடி வா. எவ்வளோ நிமிஷம் வெயிட் பண்றோம்? இவ்வளோ நிமிஷம் பாருங்க. அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு தான் வந்து சா வந்து ஸ்பான் ஆகணும். என்ன இது இன்னைக்கு வால் ரொம்ப குழம்புது. என்னப்பா வணக்கம். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன். இது பாருங்க, இருங்க அவன் போட்டோம். தம்பி நீ போப்பா. இப்போ வந்து நம்ம வந்து இவங்க கிட்ட பேசுறோம். டாக். ஐ கேன் டேக் யூ டு த செகண்ட் சி. வுட் யூ லைக் டு கோ? கண்டிப்பாக. cannot teleport during combat. ஆடா பாவி. டே பிவிபி எங்களுக்கு டிஸ்கார்டு இது பண்றாடி. அப்பாடா போயிடுச்சுடா. இப்போ பேசும். எஸ் கண்டிப்பாங்க. டெலிபோர்ட்டிங். எஸ், நான் அப்படியே நிற்கிறேன். அப்பாடா. ஆஹா, செகண்ட் சி we finally came. அப்பா கையெல்லாம் வலிக்குது. ஓஹோ ஓஹோ. ஓகே, லோடிங் டேட்டா. ஆஹா, இப்போ வந்து பைரட்ஸ்க்கு ஜாயின் பண்ணிட்டோம். எட்டிலாம் நான் இப்போ எடுக்கக்கூடாது. இங்க பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க. பிளாக் ஸ்மித் இங்கே இருக்கான். எப்பா இப்போ நான் C1க்கு எப்படி போடுறது? இதுலவே போய்க்கலாம் போல. ஃப்ராக்மெண்ட்டும் அன்லாக் ஆயிடுச்சு நமக்கு. பர்பிள் கலர்ல கீழே லெஃப்ட் சைடு கார்னர்ல இருக்க பாருங்க, 0 மாதிரி இருக்கு ஃப்ராக்மெண்ட். இப்போ வந்து வாங்க நம்ம கஃபேக்கு போவோம். ஃபோன் கொடுத்தா இங்க போவோம். கிங்டம் ஆஃப் ரோஸ்க்கு போவோம். ஓகே. ஆஹா, செகண்ட் சி வந்துட்டோங்க. அங்க மாசுங்க. எங்க மாசோட மாசுங்க. அப்போ சரி எதுக்கு ஓகே. இங்க வந்து எங்க கஃபே இருக்குன்னு தெரியல. இது வந்து என்னது? இது வந்து இது ஐயோ அது பேர் மாட்டேன். ஐயோ என்னமோ ஒன்று வரும். ஃபேக்டரி. வாவ், நமக்கு பாருங்க என்ட்ரன்ஸ் பயங்கரமா போட்டுருக்கீங்க. கஃபே இது இருக்கு. போடு. இப்போ பாருங்க உள்ள எத்தனை பேர் உட்காந்துருப்பானுங்க. ஒருத்தன் கூட ஒருத்தன் வச்சிருக்கான். ஹாய்.
இந்த சேர்ல வந்து உட்காந்தோன்னு வைங்களேன், எவனாச்சும் ஒருத்தர் ஃப்ரூட் தருவான். ஃப்ரூட் தர மாட்டான், நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க உட்காரு. ஆப்பாடா அக்கா வந்து உட்காருக்கா. ஏ மின்னல் மாதிரி வந்தாங்க, மின்னல் மாதிரி போயிட்டான். ஒத்து கொடு ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஷாப்பா. இதெல்லாம் நமக்கு வந்துட்டான்டா. அங்க நீ யாரு டார்க் வந்துட்டான். யாரு என்ன அந்த அக்கா போயிடுச்சுடா. டேய் இங்க பாரு, இங்க ஒரு சீக்ரெட் இது இருக்கு. இங்க பாரு, கீழே போட. இங்க போறேன். அவேக்கனிங் எக்ஸ்பர்ட். அவேக்கனிங் எக்ஸ்பர்ட்னா என்ன பார்க்கணும்? செஸ் ஆடுறோம். சரி ஓகே, போவா மேலே போயிடலாம். ஐயோ மண்டை மண்டை என் மண்டை. ஏய் டோக்கிங்கோட இது ஸ்காஃப்டா. ஏ கிட்சுனு இது உட்காந்துரு. என்ன பண்ணுறான்? அப்பாடா இப்படிதான் ட்ரேடு பண்ணுவா. இப்போ இரு எட்டியை கட்சி அவனை ஆசைப்படுத்தலாமா? இரு கிட்சூன். அதுக்கப்புறம் ஐயோ போயிட்டானே. கிட்சூனே எல்லாம் வச்சிருந்தாங்க, நானும் வைப்பேன் கிட்சூனே. ஓகே இப்போ வந்து நம்ம வந்து லைட்டுக்கு டாடா பை பை. I'm sorry, very sorry Magma. I'm going to eat Buddha. Eat. Confirm. யாரா நீ? Okay, Buddha activated. ஆஹா பயங்கரமா இருக்கு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.